ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த மிராக்கல் சீரீஸோட செகண்ட் எபிசோடு தான். ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட ஃப்ளோ புரியும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹைஸ்கூலுக்கு பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்குள்ள அங்கே வழியில் வர ஒரு பொண்ணு ஹீரோயினை இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம மதிக்காமல் அவள் மண்ணு போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் நின்று இன்னும் 181 நாள் தான் இருக்குது, எப்படியாவது நான் சீக்கிரமாகவே கிராஜுவேஷனை முடிக்கணும், டைமே போயிடுன்னு வேண்டிக்கின்னு அவங்க பொறுமையாக நடந்து வராங்க. அங்கே இருக்கவங்களாம் கலாய்க்கிறது கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கின்னு ஓரமாக நடந்து வராங்க. அப்போ அங்கே இருக்க 3 பொண்ணுங்க, இவ வெயிட்டெல்லாம் வச்சு நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சின்னு சிரிச்சுன்னு இருக்காளுங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்குள்ள அங்கே தூரத்தில் நடந்து வர கொஞ்சம் பேரை பார்க்குறாங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப அழகாக இருக்கான். அவனை பார்த்துட்டு என்னாச்சு இவனுக்கு செமஸ்டர் இவ்வளோ அழகாயிட்டான், ரொம்ப செக்ஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து வழிஞ்சிக்கின்னு பேனாகியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் நடந்து வந்த எல்லாருமே ஹீரோயினுக்கு கிட்ட வந்துடுறாங்க. அதுலேருந்து ஒரு பொண்ணு, நீ என்னை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியே தெரியலையே உன்னை பார்த்தான்னு சொல்லி கேட்குறா. அது நம்ம ஹீரோயின் உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லி கத்தி சொல்கிறா. அதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஐயோ நம்ம இப்போ இந்த செமஸ்டர் பண்ண மாதிரி தான் எல்லாம் போன வருஷம் நடந்த அந்த இன்சிடென்டால தான் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் செமஸ்டர் அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பையனுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கி அவனோட பிளேஸுக்கு எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு உமாலாம் கொடுத்துட்டு பலன்னு தொடச்சி அவனோட பிளேஸில் வைக்கலான்னு போ. அந்த டைமில் அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த பையனும் அவங்க கேங்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. டைமில் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துருவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து இது என்னதுன்னு சொல்லி கேட்குள்ள ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்போ அந்த பையன் ஹீரோயின் கிட்ட வந்து, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, நான் உன்ட்ட ஒன்று கேட்பா, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த கிஃப்டை நீ எனக்காக இந்த இடத்துல கொண்டு வந்தியா, இல்லைனா இந்த இடத்துல இருக்க கிஃப்டை நீ எடுத்துன்னு போகிறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுறான். அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த டைமில் ஹீரோயின் கையில் இருக்க கிஃப்டை அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிடுங்கிடுறா. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கி அதில் பிரிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் வேணா ப்ளீஸ் பிரிக்காத வேணான்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுறா. ஆனால் அவள் அதெல்லாம் கேட்காம அது உள்ளே இருக்கிறத என்னன்னு சொல்லி பிரித்து பார்க்குறா. அது உள்ள ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டில் நம்ம ஹீரோயின் அந்த பையனுக்காக எழுதியிருக்கா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்தே எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும், இனிமேலும் எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி எழுதியிருக்கா. அதெல்லாம் படித்து காட்டி அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ரொம்ப அழறதுக்கு ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, எனக்கான அது தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி சிரிக்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே செம்மையாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் அங்க இருக்க எல்லார்ட்டையும், குழந்தைங்களா ஏன் சிரிக்கிறீங்க, பாப்பா வேற இப்ப பயத்துல இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கலாய்க்கிறான். எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஹீரோயின் அதை கேட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் இப்பயும் அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப அழுகுறா. இன்னும் 181 நாளுக்கு கிராஜுவேஷனுக்கு, டைமே போயிடுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினோட தங்கச்சியும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆட் பண்றதுக்காக ரெடியா இருக்குள்ள அந்த இடத்துக்கு அவங்க டைரக்டர் வராரு. இந்த ஆட் ரொம்ப க்யூட்டாகவும் பப்ளியாகவும் இருக்கும், நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சோடா வாட்டர், இதை குடிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப குளுகுளுன்னும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பீங்க, அதனால டெய்லியும் நீங்கள் இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி காமிக்கிறாரு. அவர் அதெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு இது ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்குள்ள நம்ம ஹீரோ இதை நான் பண்ணியே ஆகணுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க சோகத்துல கொஞ்சமா சாட்னு இருக்காங்க. அப்படி அவங்க சாட்னே எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க என்ன தவிர அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்குள்ள அவங்களோட நாய் கிளம்பி வெளில போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கடா நம்ம நாயை காணோம்னு சொல்லி அந்த டாகோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டுங்கா டுங்கா எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடக்குள்ள பின்னாடி அந்த நாய் ஒளிஞ்சிருக்குன்னு நினச்சி, டுங்கா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சர்ப்ரைஸ் மாதிரி பண்றாங்க. ஆனா அங்கேயும் அவங்க டாக் இல்ல. சரி எங்கதான் போயிருக்கோன்னு சொல்லி அவங்க தேடிக்கினே போறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோவையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி டைரக்டர் சொன்ன மாதிரி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, அவர் ஒழுங்காவே கோஆப்ரேட் பண்ணாம இருக்காரு. அதை பார்த்துட்டு டைரக்டரே கடுப்புல கட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோவோட மேனேஜர் அவர்கிட்ட
கிட்ட பேசுறதுக்காக வராரு. அப்ப ஹீரோ ஒரு மேனேஜர் கிட்ட என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவோட மேனேஜர் இது ஒண்ணு மட்டும் நீ எனக்காக பண்ணுன்னு சொல்லி கெஞ்சுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என் இமேஜுக்கு இது கொஞ்சமாவது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறியா, நான் ஒரு மியூசிஷியன், ஆனா ஹீரோயினோட தங்கச்சி ஒரு சாதாரண மாடல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேனேஜர் இப்ப நீ என்னதான் சொல்ல வர, சீரியஸாவே நீ இப்ப இதை கட் பண்ணிட்டு போறியா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு கேட்க, இதுவும் நல்லா தான் இருக்கு, நான் போய் என்னோட மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு நடிக்கிறதுக்கு அப்படின்னு நீ சொல்லியிருந்தனா, இல்ல இந்த ஹீரோனோட தங்கச்சி கூட தான் என்ன நடிக்கணும்னு நீ சொல்லியிருந்தனாலே நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறேன். அதுக்கு அந்த மேனேஜரும் அந்த கேப்பை ஒரு தள்ள போட்டுக்கிட்டு இது கியூட்டா தானே இருக்கு, இதுல என்ன அவன் குறைய கண்டான்னு சொல்லி அந்த இடத்துல பாவமா நிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோ தனியா பெஞ்சில் உட்காந்து இருக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோனோட தங்கச்சியும் வந்து உட்காடுறாங்க. ஸ்டேஜ்ல பண்ற ஆக்டிங்க்கும் இதுக்கும் செம டிஃப்ரெண்டா தான்ப்பா இருக்குன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நம்ம என்ன அவ்வளோ க்ளோஸா அப்படின்னா இன்ஃபார்ம்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளா ஒரே ஏஜ் பசங்க, நம்மளா பேசுறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஏன் கூட பண்ணு, உனக்கே தெரியும் நான் உன்னோட நல்லாவே நடிப்பேன்னு சொல்லிட்டு நீ நர்வஸா இருக்கிறதுனால தான் ஒழுங்கா பண்ண மாட்டேற அப்பெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ நீ நல்லா நடிப்பனா போய் நடி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உன் ஃபேஸ் ஏதோ பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறதுனால தான் உன்னை எல்லாத்துலயும் போட்டுன்னு இருக்காங்க, உன்னால என்ன மாதிரிலாம் பாட முடியாது, நீ என்ன ஒரு சிங்கரான்லாம் சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. நம்ம ஹீரோனோட தங்கச்சியோ அந்த இடத்துல அசிங்கமா போச்சு குமாரேன்ற மாதிரி ஒரு சிரிப்பை போடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன், டுங்கா எங்கடா போன, டுங்கா டுங்கான்னு சொல்லி ரோடு ஃபுல்லா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட மேனேஜர் சிஇஓ கிட்ட தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார், அடுத்த ஆட் ஒழுங்கா பண்ணிடுவோம் சார், சாரி சார்னு கெஞ்சின்னு இருக்காரு. நம்ம ஹீரோ உள்ள கார்ல உட்காந்து ஜாலியா போன் ஒன்னு என்ஜாய் பண்ணின்னு இருக்காரு. நெக்ஸ்ட் மேனேஜர் ஹீரோ கிட்ட வந்து நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உன்னால அந்த பொண்ணுக்கும் ஆட்ல கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஓ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உனக்கு இதோட வேல்யூ புரியுதா, ஏன் இப்படி அசால்ட்டா இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட மேனேஜர் கேக்குறாரு. அவளுக்கு அவ்வளவு திறமெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோட மேனேஜர் அங்க வந்து அவரை திட்டிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனோட தங்கச்சியை காமிக்கிறாங்க. அவங்க கார்ல உட்காந்து அவங்க மேனேஜர் கிட்ட நான் இப்பயே சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க மேனேஜரும் எனக்கு புரியுதுமா உன் நிலைமை, நீ அழுவாதமான்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இன்னும் துங்காவை தேடிக்கின்னு ராத்திரியே ஆயிடுச்சு. துங்கா எங்கடா போனேன்னு சொல்லி ரோடா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க ரோட்ல வந்துட்டு இருக்குள்ள அவங்க காலை யாரோ டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கு. அங்க வயசான ஒரு லேடி மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினா அவங்களை எழுப்பி பாக்குறாங்க. அந்த டைம்ல அவங்களோட டாகும் அவங்க கிட்ட வந்துருது. அந்த லேடிக்கு நம்ம ஹீரோயினை லிஃப்ட் கொடுத்து வீட்டுக்கு போய் விடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே டக்குன்னு அவங்களுக்கு எங்கேருந்து எனர்ஜி வந்ததுன்னே தெரியல, இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க நல்லா இருக்கீங்கல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த லேடி கிட்ட கேட்க அவங்க உள்ள வர சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் உள்ள போய் உட்காடுறாங்க. அங்க இருக்க பொருள் எல்லாம் ஒரு மாதிரி வியப்பாவே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த லேடி அங்க இருக்க ஒரு கேண்டில பார்த்ததுக்கே பத்திக்குச்சு. அது நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கக்குள்ள நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, நீங்கள் இப்போ பரவாயில்லையான்னு சொல்லி ஹீரோயின் அந்த லேடி கிட்ட கேட்குறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு அந்த லேடியும் ஒரு மாதிரியா பதில் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரிய மாட்டேது. இனிமேல் நம்ம அவங்கள மேஜிக் ஆண்டின்னு சொல்லி கூப்பிடலாம். அந்த மேஜிக் ஆண்டி நம்ம ஹீரோயின் கிட்ட உன் கண்ணு ஃபுல்லாக சோகம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொஞ்சம் கார்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு கார்டை எடுக்க சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இந்த கேமெல்லாம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள நான் உன கேம் விளையாட கூப்பிடல, இதுலேருந்து ஒரு கார்டு எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அதுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அந்த கார்டு பேரு த மிராக்கல். ஐயோ இந்த கார்டா, இது 30 வருஷமா யாருமே இந்த கார்டை எடுத்ததே இல்ல, இந்த கார்டை நானே செஞ்சேன், இந்த உலகத்திலே இந்த கார்டை எடுத்தது நீ மட்டும்தான், உனக்கு என்ன விஷ் இருக்கோ நீ அதை கேளு கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரியான மோசடி பண்ற பொம்பளையா இருக்கும் பொழுதுன்னு மனசுல நினைக்கிறாங்க. அந்த லேடியும் கரெக்டா என்ன மோசடி பண்ற பொம்பளை தான் நினைச்ச, சரி நீ உன்னோட விஷ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் எப்படி உங்க கண்டுபிடிச்சாங்கன்னு அதிர்ச்சியில இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க மனசுக்குள்ளேயே எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள நான் இருக்கக்குள்ளேயே என்னோட லைஃப் இந்த மாதிரி தான் முடிவாயிடுச்சு போல, அப்பயே மாறாது இப்பயே மாறப்போகுது, என்னோட தங்கச்சி மாதிரி நான் இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை, ஆனா இப்ப இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வெளியில ஆனா அந்த மேஜிக் ஆண்டி கிட்ட நான் எவ்வளவு சாட்டாலும் குண்டாவே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க விஷயம் சொல்றாங்க. அந்த லேடியும் அதுக்கப்புறமா லைட்டா சிரிச்சுட்டு அவங்க கழுத்துல இருந்து ஒரு செயினை கட்டி ஹீரோயின் கிட்ட தராங்க. நம்ம ஹீரோயினும் அந்த செயினை பார்த்துட்டு என்கிட்ட இப்ப இதை வாங்கலாம் காசு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த லேடியும் இது காசுக்கெல்லாம் நான் விற்கல, இது வந்து சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ஃபார்ச்சூன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட தராங்க. நம்ம ஹீரோயினும்
அதை கையில வாங்கி பார்க்கல அந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னால சமாளிக்க முடியலன்னா இங்க எப்ப வேணா நீ வரலான்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இதை நீங்க என்கிட்ட விற்க தானே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில கொடுக்க போறாங்க. அப்ப அந்த லேடி அவங்க கிட்ட சிரிச்சுட்டு என்னை காப்பாத்தின ஒரு பொண்ணுக்காக நான் இதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த செயினை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் மனசே இல்லாம அந்த செயினை வாங்கிக்கின்னு டுங்காவும் அவங்களும் வீட்டுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்குள்ள அவங்களுக்கு முடியவே இல்லை. ஏன் எனக்கு இப்போ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை நடந்து வந்துட்டு இருக்குள்ள மயக்க அடிச்சு ரோட்ல அங்கேயே விழுந்துடுறாங்க. அதே டைம்ல அங்க ஹீரோயினோட சிஸ்டரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குள்ள மயங்கி அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. கட் பண்ணா அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி காமிக்குது. எங்க 2 பேருக்கும் என்ன காமன் ஆகுதோ இல்லையோ உடம்பு சரியில்லாம மட்டும் ஒன்னா உடம்பு சரியில்லாம போயிடும்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்குமே முழிப்பு வந்துருது. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் பாடி ஸ்வாப்பிங் ஆயிட்டாங்க. இந்த டைம்ல ஹீரோயினோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்து உன்னை ரொம்ப டயட் இருக்க வேணாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஏன் நீ ரொம்ப டயட்டா இருக்க, அதனாலதான் மால் நியூட்ரிஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை ஹீரோயினும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் கூப்பிடலாம். ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்து நீ என்ன தெரிய சாப்பிட்டு தொலைச்ச, அதனால தாண்டி நீ இப்போ இங்கே வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க 2 பேருமே மாறி அம்மா ஏமா எங்க 2 பேரையும் மாறி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தாம்மா அக்கா நான் தாம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் இவங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அதை பேசுறதுக்காக வெளியில போயிடுறாங்க. அப்போ அவங்க 2 பேருமே என்ன நம்மளுக்கு ஒரு மாதிரி புதுசா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உக்காந்து மாறி 2 பேரை பார்க்கலதா தெரியுது. அவங்களே பாடி ஸ்வாப்பிங் ஆனது ரெண்டும் பார்த்து அதிர்ச்சியில கத்தத்தோட இந்த செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து எபிசோட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.